என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கென சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேள். ஏனென்றால் இன்றோடு உன் கஷ்டகாலம் முடியப் போகிறது என்ற ஒரு நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்ல போகிறது என்ற ஒரு நல்ல செய்தியோடு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க இனி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்ட காலத்தை முடித்து வைக்கும் நேரம். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு துன்பங்களையும் ஒவ்வொரு வேதனைகளையும் வேறறுக்க வேண்டிய காலம். எல்லாமும் ஏதோ ஒரு விஷயத்தினால்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமும் ஏதோ ஒன்றை தழுவித்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி முழுமையாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு சில விஷயங்களை என்னவென்று உனக்கு நான் கவனமாக சொல்லி விடுவேன். பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து விட்டது. இவை எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்க நாளை நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்ற ஒருவரை மட்டும் நீ கண்டுவிட்டால் போதும். இனி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உன் வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக சரியாக கொடுக்கும். உன் விருப்பங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாமும் தந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு உன் தாய் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ தெளிவாக மாற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல புரிதல் ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் அல்லவா? எந்த நேரத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் சொல்கின்ற அடையாளத்தோடு வருகின்ற ஒருவரை நீ கண்டால் போதும், உன் வாழ்க்கை உன்னை அந்த அளவிற்கு வலிமையாக மாற்றும். இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை தேவைகளையும் சரியாக கொடுக்கும். என் பிள்ளையே, நடக்காது என்று நாம் நினைத்து கைவிட்ட விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக சாதகமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு எதையும் நான் உனக்கு எடுத்து சொல்லும் இந்த நேரம். இனி என் பிள்ளை எதற்கும் நீ அஞ்சாதே, எதற்குமே என் பிள்ளை கலங்காதே. உன்னுடைய தேவைகளையும் சூழ்நிலைகளையும் நான் அறிவேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தேவைகளை எல்லாமும் வைத்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன். அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல உன்னை தேடி வருகின்ற ஒருவரினுடைய அன்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு சரியாக கொடுக்க போகிறது என்பதனை மறக்காதே. உனக்கான தேவைகளோடு ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம். நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண் முன்னால் சரியாக தெரிய வரும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் சரியாக உன்னை மேன்மைப்படுத்திவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலமும் எந்த நேரமும் இனி உன் தேவைகளை உனக்கு நிச்சயமாக சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே.
நீ சந்திக்கக்கூடிய ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் மாறிவிடும் என்றால், உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைத்துவிடும் என்றால், அதை எப்பொழுதும் என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது. உன்னிடத்தில் நான் தர நினைக்கின்ற இது போன்ற விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை எப்பொழுதும் தெரிந்து கொள். தேவையில்லாமல் யாருடைய அடையாளத்தையும் உனக்கு நான் காண்பித்து கொடுப்பதில்லை. தேவையில்லாமல் யாரை பற்றியும் நான் உன்னிடத்தில் பேசுவதில்லை. எது உன் வாழ்க்கை என்பதனை அறிந்து புரிந்து, எது உனக்கு தேவை என்பதனை எல்லாமும் உணர்ந்துதான் உன் அம்மா இந்த வாழ்க்கையில் உன்னிடத்தில் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டிய நேரம் இது. உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் சரியாக உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் இது. நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காதே. என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கான யதார்த்தங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதுவும் உனக்கு நடப்பதில்லை. இந்த வராகியானவள் உன்னோடு கைகோர்த்து நிற்கும் இந்த நேரம் முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் நான் தந்திடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாளைய பொழுது மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒருவரினுடைய அடையாளத்தை உனக்கு காண்பிக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து உனக்கு நடப்பதையும் நான் தெளிவாக உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. என்னவாகிவிட்டது, ஏதுவாகிவிட்டது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க மனநிறைவோடு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் சொல்கின்ற அடையாளத்தோடு வருகின்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் உன்னை சரியாக மீட்டெடுத்து வந்து விடுவார் என்றால், இதை என் குழந்தை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதை என்னவென்று நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அல்லவா? நமக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒருவரினுடைய சுயநலம் மறைந்து கிடக்கிறது. நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் செய்ய இங்கு ஒவ்வொருவரினுடைய சுயநலமும் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் எதையுமே பார்த்து பார்த்து நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த காலம், நாம் பார்த்து பார்த்து எதையும் உணர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம், உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக ஒரு நாள் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து நான் உன்னை தெளிவுபடுத்துகின்ற இந்த நேரமும் காலமும் இனி உனக்கான மனப்புரிதலை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி துணையிருந்து உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக ஏற்றுக்கொண்டால் போதும். எல்லாமும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. ஏதாவது ஒரு வகையில் உனக்குரிய மாற்றங்களை இது கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும்
இனி உனக்கான ஒவ்வொரு துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கப் போகின்ற ஒரு விஷயமாக மாறப்போகிறது. நாளை நீ காணப்போகின்ற ஒருவர், நாளை நீ யாரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறாயோ, யாருடைய அடையாளத்தை நீ காணப்போகிறாயோ, இவர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நன்மையான விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு சரியாக கிடைக்கப் போகிறது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்கின்ற அடையாளம் கொண்டவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்காக என்ன செய்ய போகிறார்கள் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். அவர்களின் அடையாளம் என்னவென்று கண்டு கொண்ட உடனேயே என் பிள்ளை நிச்சயமாக தனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனி புரிந்து கொள்வாய். என் பிள்ளையை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் எப்பொழுதும் நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. நல்லது நடக்கும் என்பது போல இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை உன்னிப்பாக கவனித்து வருகின்ற நேரம், இனி உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி இத்தனை நாளும் நீ புலம்பிக் கொண்டிருந்தாய். ஆனால் நாளை உன்னை தேடி வரக்கூடியவர் இந்த வாழ்க்கையில் இனி ஒருபோதும் உன்னால் மறக்கவே முடியாதவர். உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான நன்மதிப்பை கொடுக்கக்கூடியவர். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்த பல விஷயங்களுக்கு உனக்கான முடிவை தரக்கூடியவர் என்பதனை நீ மறக்காது. உனக்கு நான் என்னவெல்லாமும் சொல்லி புரிய வைக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது என்னவென்று ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரமும் காலமும் இந்த வராகி உனக்கு சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம், இந்த தெய்வம் உனக்கு சொல்கின்ற விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நாளைய தினம் சிவபெருமானையோ முருகப்பெருமானையோ நினைவுபடுத்தும் விதமாக ஒரு அடையாளத்தோடு யாராவது உன் முன்னால் வந்து நின்றால் நிச்சயமாக அவர்களை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. இது போன்ற அடையாளத்தோடு வருகின்ற ஒருவரை எக்காரணத்தை கொண்டும் நீ தொலைத்து விடாதே. அதற்காக அவர்களை வீட்டிற்குள் வரவழைத்து அமர வைத்து எதையும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இவர்களை நீ கண்டுவிட்டால் நமச்சிவாய ஓம் சரவண பவ என்ற நாமத்தை நீ சொல்லிவிட்டால் போதும். வெளியில் சத்தமாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட உன்னுடைய மனதிற்குள் இந்த நாமத்தை நீ சொல்லிவிட்டால் போதும். அது உன் வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பது போல எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சரியாக சொல்லி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையின் விடியல் பொழுது என்பது மட்டுமல்லாமல் நாளைய பொழுதானது சிவராத்திரியினுடைய பொழுது, ஆடி மாதத்தினுடைய சிவராத்திரியினுடைய நாள். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கிடைக்கும் உனக்கான ஒரு அதிர்ஷ்ட நாள். தந்தையும் மகனும் ஒரே நாளில் உன்னை தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் கிடைத்திருப்பதனால் இது போன்ற நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றி வந்து நான் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து நான் சொல்வதை நீ எந்த நேரமும் கலங்காமல் உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்னதான்
நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசிக்கும் இந்த காலம் முழுக்க இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வெற்றி என்ற ஒரு விஷயம் உறுதியாக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷமாக என் பிள்ளை நீ எதையும் கடந்து வர வேண்டும். சந்தோஷமாக என் பிள்ளை எதையும் நீ உணர்ந்து வர வேண்டும். உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாளைய பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு பொழுதாக உனக்கு மாறும் என்றால் நிச்சயமாக இதனை நீ ஒரு நொடி பொழுதிலும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை மறக்காதே. ஒரு நாளும் இதை விட்டு நீ விலகக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகியினுடைய அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த ஓரிடத்தில் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ ருசி பார்க்க நினைக்கிறாயோ, எந்த ஓரிடத்தில் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட துடிக்கிறாயோ, அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையானது உனக்குரிய நன்மைகளோடு உன்னை வந்து சேரும் என்பதனை மறக்காதே. உனக்குரிய தேவைகளோடு ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு ஏற்ற பலனை சரியாக தருவது போல உனக்கு நடக்கவிருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை தெரிந்து கொண்டு நமக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை விட்டுவிடாமல் நீ இருந்து விட்டாலே போதும். இனி எந்த நாளிலும் என் பிள்ளை நீ சரியான ஒன்றிற்காக உன்னை தயார்படுத்தி கொண்டே இருப்பாய் அல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? அது போதும். எதிலுமே ஒரு நம்பிக்கையோடு உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நான் எப்பொழுதும் தேவையான விஷயங்களை தருவது உறுதி. நாளைய தினம் ருத்ராட்சம் அணிந்த ஒருவரோ அல்லது கந்தனின் வேலையோ மயிலையோ அப்பன் முருகனின் பெயரை கொண்டவர்களோ சிவபெருமானினுடைய பெயரை தாங்கியவர்களோ யாரேனும் ஒருவரை நாளை நீ சந்திக்க நேர்ந்தால் அவர்கள் உன் வீட்டில் இருப்பவர்களாக கூட இருக்கலாம். உன் வீட்டில் இருக்கின்றவர்களையும் நீ நிச்சயமாக சந்திக்கவோ அவர்களோடு பேசுகின்ற வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் என்றால் தெய்வமே உன்னை தேடி வந்து விட்டது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு இது போன்ற ஒரு நல்ல செய்தியை உனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் இதை நீ தொலைத்து விடாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை இதை நீ விட்டு விடாதே. தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நான் தருவதை எப்பொழுதும் சரியாக தந்து விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் உன்னை தேடி வந்து உன்னை நம்பிக்கையோடு உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதை நடத்த எப்பொழுதும் போல நான் உன்னோடு வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். கலங்காமல் இரு. எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவிக்காமல் இரு. நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் என் பிள்ளைக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. அம்மாவின் வார்த்தைகளோடு உன் வாழ்க்கையை நீ சரியாக வழி நடத்திக்கொள், அது போதும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.